Hi all, welcome back to my channel Kavita's Journal. இது எங்கள் ப்ளூ மவுண்டன் ட்ரிப்போட லாஸ்ட் டே. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் பெருசாக எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணல அன்றைக்கி. இன்ஸ்டா கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதில் ஃபியூ பிக்சர்ஸ் எடுத்தோம். வெளியே ரொம்ப குளிராக இருந்தது. அதனால் ரூம்குள்ளேயே சில பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் நைட் டைமில் தான் இங்கே வந்தோம். அதனால் பெருசாக அந்த வியூ அன்றைக்கி தெரியல. பட் டே டைமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்னோவோட அந்த ட்ரீஸ் எல்லாமே அவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி வில்லேஜஸ் இருக்குது. எல்லாமே 15 to 20 minutes ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு தான்பெரி தான் போயிருந்தோம். இங்கே இருக்க டவுன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே இருந்துச்சு. ஃபோர்காஸ்ட்டில் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஃப்ரீசிங் ரெயின் போட்டிருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே லைட்டாக ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. மற்றபடி அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப் போகும்போது எங்களுக்கு உண்மையாகவே லக்கின்னு தான் சொல்லணும். நாங்கள் ஃப்ரைடே கிளம்பும் போது ஃப்ரீசிங் ரெயின் இருந்துச்சு, சண்டேவும் ஃப்ரீசிங் ரெயின் இருந்துச்சு. சாட்டர்டே ஆனால் எதுவுமே இல்லை, ஸ்னோ கூட கிடையாது. இல்லைனா எங்களால் அந்த ஆக்டிவிட்டியே பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் சண்டே வரும்போது ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தோம். அங்கே எந்த பிளேஸ்லேயுமே ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களோட ஐஸ் ஸ்கீயிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் தான் நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஆர்னமெண்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் புக்ஸு, பசில்ஸ்லாம் சிலது வாங்கினோம். மார்னிங் பிரெட் ஜாம் தான் சாப்பிட்ருந்தோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி போயிட்டு ஏதாவது ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லான்னு தான் போனோம். இந்த ஷாப் வந்து 100 years ஓல்டு. இந்த பிளேஸ்லேயே இந்த ஷாப் ரொம்ப ஃபேமஸ். விக்கி ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணாங்க. நான் வந்து சாண்ட்விச் வாங்கியிருந்தேன். ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு பீச் ட்ரிங்க் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது சோடா மாதிரி தான், பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. அதோட ஃப்ளேவர் ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. அது குடிக்க குடிக்க இன்னும் குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. நான் பெருசாக ஹாட் சாக்லேட்லாம் குடிக்க மாட்டேன்றனால எனக்கு அது தெரியல. இங்கே ஆப்பிள் சிடர்ஸ்லாம் பண்ணுற பிளேஸ் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்கள் அதுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணணும் போல். ஸோ நமக்கு அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சுற்றி காட்டுவாங்க. அண்ட் நமக்கு ஃப்ரீ ட்ரிங்க்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ புக் பண்ணாததுனால அங்கே உள்ளே விடுவாங்க இல்லையான்ற ஒரு டவுட்லேயே தான் போனோம். அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு வந்து போகிறதுக்கு புக் பண்ண தேவையில்ல, நம்ம டேரெக்டாக போகலாம். அந்த ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு தான் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும். பட் அது வீக்கெண்ட்ஸில் கிடையாது, வீக் டேஸில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நாங்கள் போயிட்டு அங்கே ஃபியூ ட்ரிங்க்ஸ் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்கள் அவங்களோட சைடர்ஸ் அண்ட் ஜூஸஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். சிலதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ராஸ்பெரி ஃப்ளேவரில் நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் அது வந்து காஃப் சிரப் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ சிலது எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஷாப்பும் அங்கே இருக்குது. நம்ம வேணும்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலான்னு பார்த்தோம். பட் அங்கே எதுவுமே அவைலபிளாக இல்லை. நம்ம டைனின் பண்ணும்போது நிறைய ஜூஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஷாப்பில் வந்து எல்லாமே ஆல்கஹால் கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எதுவும் வாங்கலாங்க. இதை முடிச்சுட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஃப்ரீசிங் ரெயின் இருந்தனால சரி வீட்டுக்கே போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். 3 days எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். எந்த சீசனில் போனாலும் நல்லா ஃபன் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. போகிற வழியில் ட்ரீஸ் எல்லாமே ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே ஸ்னோன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஃப்ரீசிங் ரெயின்னுட்டு. நாங்கள் வாட்டர்லோலேருந்து ப்ளூ மவுண்டன் போகும்போது எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அந்த டைமில் ரொம்ப மோசமாக இருந்தது ரோட்ஸ்லாம். பட் ரிட்டன் வரும்போது அந்தளவுக்கு மோசமாக இல்லை. ஸோ சீக்கிரமே நாங்கள் வந்துட்டோம். வால்மார்ட்டில் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.